Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஒரு லேடி அவங்க குழந்தையோட ஓடி வந்து ப்ளீஸ் எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாட்டுங்கன்னு இன்னொரு லேடி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அண்ட் அவங்களும் உடனே அந்த குழந்தைய வாங்கிட்டு உனக்கு என்னமா ஆச்சு, உன் மேல இவ்வளவு ரத்தமா இருக்கேன்னு சாக்ல கேட்க, அதுக்கு அந்த குழந்தையோட அம்மாவோ இப்ப அதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிருங்கன்னு அவங்க அந்த லேடிய அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. சோ அந்த லேடியும் குழந்தையோட வேகமா அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மாங் கிட்ட வந்து இவங்க அந்த குழந்தைய அவர்கிட்ட காட்டுறாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு ஒரு கண்ணு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கவும் இவரு அந்த குழந்தைய உடனே கையில வாங்கிட்டு, நீ உன்னோட லைஃப்ல நிறைய கஷ்டப்பட போற, நீ பார்க்க கூடாததெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய வரும், பட் நீ அதை எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு அந்த குழந்தைக்கு டூப்னு பேர் வைக்க, அத அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆவியா வந்து அந்த கோவிலுக்கு வெளியே நின்னு பாக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, பட் அவங்களோட 2 கண்ணையும் வாயையும் யாரோ தச்சு வச்சிருக்காங்க. கற்பனா இப்ப 25 வருஷத்துக்கு அப்புறமா போலீஸ் ஒரு கைவிடப்பட்ட மால்ல 7 பேரோட டெட் பாடிஸ கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சிங்கான இங்க புதுசா டிரான்ஸ்பர் ஆன இன்ஸ்பெக்டர் வரான். அண்ட் இது இவனோட ஃபர்ஸ்ட் டேன்றனால இங்க இருக்கிற நிறைய போலீஸ்க்கு இவன் யாருன்னு தெரியல. சோ ஒரு ஆபீசர் இவனை பார்த்து பப்ளிக்னு நினைச்சிட்டு, சார் நீங்க இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல, அங்க மேக்னு ஒருத்த வந்து அந்த ஆபீசர் கிட்ட சிங்காவை பத்தி சொல்றான். அதுக்கப்புறமா மேக் சிங்காவை கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு போறப்ப, நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ட கூப்பிட்டுருக்கேன், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அது கேட்டு சிங்காவும் ஓகே நீ சே அண்ட் டரின் இங்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிரைம் சீனுக்குள்ள எந்தராக அந்த இடத்துக்கு சே அண்ட் டரின் வராங்க. இவங்க 2 பேரையும் பார்க்க கப்பிள்ஸ் மாதிரி தெரியுது. சோ சே டரினோட காலரை பிக்ஸ் பண்றப்ப, டரினும் நம்ம வெளியே இருக்கிறப்ப இந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸா வராதுன்னு சொல்றான். அண்ட் அதுக்கு சேயோ அது எப்படி என்னால பண்ண முடியும், நாம தான் கோ ஒர்க்கர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதோட நான் உன்னோட பாஸ், அட நீ மறந்துறாதுன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க சிங்கா அந்த கிரைம் சீனுக்குள்ள வந்து பார்க்க, அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல 7 பேர் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அத பாட்டு எல்லாரும் யார் இப்படி கொடூரமா கொலை பண்ணிருப்பான்னு பாத்துட்டு இருக்கிறப்ப, மேக் அவன் பக்கத்துல இருக்கிற ஆபீசர் கிட்ட, அண்ணா நீங்க இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை பாத்திருக்கீங்களான்னு கேட்க, அவரும் இந்த மாதிரி 7 பாடிஸ ஒன்னா பாக்குறது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க டரின் சே கிட்ட, நீ தேவையில்லாம இங்க எதையும் தொற்றாடதான்னு சொல்ல, ஏன்டா அப்படி சொல்றேன்னு சே கேக்குறான். அதுக்கு டரினும் இந்த இடத்த பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, சப்போஸ் உனக்கு பேய் பிடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, சேக்கு இந்த பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சோ அவன் டரின் சொல்றத பெருசா எடுத்துக்க மாட்டான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சிங்கா அந்த மரட்டு கிட்ட வந்து அந்த பாடிஸ பாத்துட்டு இருக்க, இங்க மேக் சே அண்ட் டரின் கிட்ட வரான். அவனை இங்க பாத்தடும் சே அவன் கிட்ட, நீ தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்றியான்னு கேட்க, மேக்கோ நான் இல்ல ஒரு பழைய ஆபீசர் திரும்ப வந்திருக்காருன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு சிங்கா வர, சேயும் டரினும் அவனை பாட்டு எப்படா இருக்க, நாம மீட் பண்ணி 2 வருஷம் ஆகுது இல்லன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறமா சிங்கா இவனோட பெரிய ஆபீசரை மீட் பண்ண போக, சேயும் டரினும் அட்டாப்சி பண்றதுக்கு அந்த கிரைம் சீனுக்குள்ள போறாங்க. பட்பனா இங்க சிங்கா அந்த ஆபீசரை மீட் பண்ணதும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார்னு சொல்றான். அது கேட்டு இவரோட இந்த கேஸ ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணலாம், நான் பிரஸ் இங்க வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன், அதோட இந்த இடத்த ஃபுல்லா சீல் பண்ணியாச்சு. சோ இப்ப நீ இதுல பண்ண வேண்டியதெல்லாம் நீ யாருக்கும் தெரியாம இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தி முடிக்கணும், அதோட உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை வேகமா க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா சிங்கா கிரைம் சீனுக்கு திரும்ப வந்து அவன் சே அண்ட் டரின் கிட்ட, நீங்க லேப் ரிப்போர்ட்காக வெயிட் பண்றது எனக்கு தெரியும், பட் உங்களால இப்ப தோராயமா ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்க, சேயும் இந்த பாடி இறந்து எப்படியும் ஒரு 2 நாள் இருக்கும், பட் மற்ற பாடிஸ் எல்லாம் இறந்து ஒரு 5 நாள் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு, இதுல ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த பாடிஸ் எல்லாம் இறந்து ஒரு நாள் மேல ஆயிருக்கும், அண்ட் இவங்க யாருமே ஒரே மாதிரி சாகல, அதோட இங்க சண்டை நடந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சோ இந்த இடத்துல கொலை நடக்கலன்னு சொல்ல, டரினும் கொலைகாரர் வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாடிஸ் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். அந்த சேயும் டரின் சொன்ன மாதிரி தான் இங்க நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, பட் நான் இதை இன்னும் கன்ஃபார்மா சொல்லணும்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லேபுக்கு போய் தான் பாக்கணும்னு சொல்றான். அண்ட் அந்த எல்லா பாடிஸோட கண்களும் வாயும் தைக்கப்பட்டிருக்க நிலைமையில இருக்கிறனால எதுக்காக அந்த கில்லர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை கொல்லணும்னு சிங்கா கேக்குறான். அதுக்கு டரினோ, எனக்கு இந்த இடத்த பார்த்தா இங்க யாரோ நரபலி கொடுத்த மாதிரி இருக்கு, ஆர் இந்த வேலையை பேய் கூட பண்ணிருக்கலாம்னு சொல்ல, என்னடா நீ பேய் கடையெல்லாம் சொல்லி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சிங்கா அவனை திட்டிட்டு, இது கண்டிப்பா மனுஷன் பண்ண வேலைதான்னு சொல்றான். அப்ப மேகோ சிங்கா கிட்ட, டரின் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்த பாக்குறக்கே வினோதமா இருக்கு, அண்ட் நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு, என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு, இது ஏதாச்சும் சைக்கோ பண்ண வேலையா இருக்கலாம், ஆர் டரின் சொன்ன மாதிரியே நடந்திருக்கலாம்னு சொல்ல, சிங்கா அவனை பாட்டு என்னடா நீயும் இப்படி சொல்றேன்னு கேக்குறான். அதுக்கப்புறமா இவன் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி இவன் தனியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பாக்குறப்ப அங்க இவன் 2 ஓடி போறத பாக்குறான். அண்ட் அவனை பாட்டடும் இவன் உடனே அவன் கிட்ட ஓடி வர, 2 எடியோ பாட்ட பயத்துல மன்றத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவன் பயத்துல பின்னாடி போயிட்டு அந்த ஃப்ளோரோட எஜ் கிட்ட கீழே விழுற மாதிரி போயிட, சிங்கா உடனே அவனை காப்பாட்டி, நீ யாரா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். ஆனா 2 அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம அந்த இடத்த சுட்டி பாட்டு அதுங்கெல்லாம் போயிருச்சான்னு கேட்க, சிங்காவோ எடு போயிருச்சான்னு கேக்குற, தெளிவா சொல்ல, நீ என்ன ஏதாச்சும்
prescription drug யூஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க இவன் கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் டூப் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். அதனால சிங்காவும் அவனை அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டிட்டு போறப்ப அங்க எதிரில மேக் வரான். அதனால சிங்கா அவன் கிட்ட நீ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த பில்டிங்க ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்லுடான்னு சொல்லிட்டு அதோட நீ இந்த பையனை விசாரணைக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல டூப் நான் என்ன பண்ண எதுக்காக நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் நீ ஒரு கிரைம் சீனுக்குள்ள தனியா இருந்திருக்க அண்ட் உன்னோட உடம்புல நிறைய ரெட்டக்கரைகள் இருக்கு. அதோட நீ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எங்களால எப்படி உன்னை சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு இப்ப நாங்க உன்னை இந்த கொலைக்கு காரணமா இருக்கிற சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்றோம். நீ பேசுறதும் பேசாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் அண்ட் நீ என்ன சொன்னாலும் அது கோர்ட்ல எவிடன்ஸா யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல டூப்பும் ஆபீசர் எனக்கும் அந்த 7 பாடிஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு சொல்றான். அதுக்கு சிங்காவும் நீ அட பண்ணலனா தென் வேற யாரு அட பண்ணதுன்னு கேட்க டூப்பும் இது எல்லாத்தையும் பேய் தான் பண்ணுச்சுன்னு சொல்றான். அதுக்கு இவனும் நீ இதை என்ன நம்ப சொல்றியான்னு கேட்க டூப்பும் இது உண்மையிலேயே பேய் தான் பண்ணுச்சு, இதுக்கு மேல என்னால என்ன சொல்ல முடியும்னு கேட்க சிங்காவும் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் நீ கோஆபரேட் பண்ணு, நீ இந்த கேஸ்ல வெறும் விட்னஸா இல்ல சஸ்பெக்டான்றத நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டு இவன் மெக் கிட்ட ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லி டூப்போட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ண சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்ப சிங்கா டூப் கிட்ட உன்னோட பிளட் ரிப்போர்ட் வர வரைக்கும் ஒழுங்கா இங்கேயே உட்காருன்னு சொல்ல டூப் அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் சிங்காவோட கைய பிடிச்சிட்டு பிளீஸ் சார் என்ன வேற எங்கனாலும் உட்கார வைங்க, பட் இந்த ரூம்ல மட்டும் வேண்டாம்னு சொல்ல சிங்காவோ இதனே நீ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஒழுங்கா அங்க போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு இவனும் மேக்கும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. தென் மேக் சிங்கா கிட்ட நாம அவனை தனியா விடுறது எனக்கு நல்ல ஐடியாவா தோணல, அந்த பையனை பார்த்தா கிரிமினல் மாதிரி தெரியல, மேபி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு இவன் சொல்ல வர அதுக்குள்ள சிங்கா திரும்பி மேக்க பாட்டு இப்ப என்ன அவன் உண்மையிலேயே பேய் இடம் பாட்டிருப்பான்னு நீ சொல்ல வரியான்னு கேக்குறான். கட் பண்ண இங்க டூப் வயிற்றுல மன்றத்தை சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பேய் டூக்குல தொங்கிட்டு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த அடப்பாட்டை இவன் இன்னமும் பயந்துற அந்த பேயோ இவனோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அது தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே இவனையும் அந்த இடத்துல தொங்க விடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா லாஸ்ட் நிமிட்ல டூப் அவனோட கான்சியஸ்க்கு வந்துட்டு உடனே அவன் கழுத்துல இருந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு இவன் வேகமா கதவை தட்டி ஆபீசர் இந்த ரூம்ல பேய் இருக்கு உடனே என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லி கட்டுறான். அப்ப சிங்கா அங்க வந்து உனக்கு என்ன தாண்டா பிரச்சனைன்னு கேட்க இவனும் இந்த ரூம்ல பேய் இருக்கு ப்ளீஸ் என்ன நீங்க வேற ரூம்க்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றான். ஆனா சிங்காக்கு அவன் சொல்றதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. பட் அப்படி இருந்தாலும் இவன் டூப்பை தனியா விடாம இவன் கொஸ்டின்ஸ் கேக்குறதுக்கு டூப்பை அங்க இருந்து வேற ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான். தென் இங்க வந்ததுக்கு அப்புறமா சிங்கா டூப் கிட்ட உன்னோட வீடு எங்க இருக்கு, உன்னோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மேற்காடு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான். அண்ட் டூப்போ நான் ஒரு கோயில்ல தான் வளர்ந்தேன், என்ன ஒரு மாங் தான் வளர்த்தாரு, அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் இங்க பேங்காக்கு வந்துட்டேன்னு சொல்ல சரி நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சிங்கா கேக்குறான். அதுக்கு டூப்போ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கேன்னு சொல்ல ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுவும் நைட் டைம்ல ஒரு கைவிடப்பட்ட மாலுக்குள்ள என்ன வேலைன்னு சிங்கா கேட்க அதுக்கு டூப்போ இப்ப நான் சொல்ல போறது நம்புற மாதிரி இருக்காதுதான், பட் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது, அது பார்க்க ரொம்ப ரியலா இருந்தது, அதனால நான் டாக்ஸில அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க போனேன். அண்ட் அப்படி நான் உள்ள போய் பார்த்தப்ப நான் என்னோட கனவுல பார்த்த மாதிரியே அந்த மரத்துல 7 பாடிஸ் தொங்கிட்டு இருந்தது, அதை பார்த்ததும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் உனக்கு அதை பார்த்து அவ்வளவு பயமா இருந்திருந்ததுன்னா நீ உடனே அங்க இருந்து ஓடி இருக்க வேண்டியது தானே, காலையில வரைக்கும் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க டூப்போ நான் வெளியே போகதான் ட்ரை பண்ணேன், பட் அந்த இடத்துல ஏகப்பட்ட பேய்ங்க இருந்தது, அதுங்க எல்லாம் சேர்ந்து என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு, நீங்க என்ன தொட்டதுக்கு அப்புறம் தான் அதுங்கெல்லாம் என்ன விட்டு போச்சுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் இப்ப நீ ஒரு பெரிய மர்டர் கேஸோட சஸ்பெக்டா இருக்க, நீ இந்த மாதிரி கண்ட கடைய சொல்லிட்டு இருந்தனா என்னால உன்னை இந்த கேஸை விட்டு வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல டூப்போம் பட் இந்த கொலையை நான் பண்ணல, எனக்கு எதிராக உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்க பட் இப்ப நீ தப்பு பண்ணலன்றத ப்ரூவ் பண்றக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சோ என்னால உன்னை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சிங்கா சொல்லிட்டு அவன் மேக்கிட்ட இவன் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்ல டூப்போ நான் அந்த ரூமுக்கு மட்டும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் இவன் சிங்கா கிட்ட அந்த ரூம்ல ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு தானேன்னு கேட்டுட்டு அண்ட் அந்த ரூம்ல தனியா இருக்கிறவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க தானேன்னு கேட்க அங்க இருக்கிற இன்னொரு ஆபீசரும் அதை கேட்டு இவன் சொல்றது உண்மைதான், அந்த ரூம்ல தனியா இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா சிங்காவோ டூப்பா அவனோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ இப்போதைக்கு இந்த ரூம்ல இரு அண்ட் அதோட எந்த பிரச்சனையும் பண்ணாம இருன்னு சொல்ல டூப்போ அதுக்கு ஓகே சார்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடா என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க, உங்களால எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம என்ன 2 நாளைக்கு மட்டும் தானே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியும்னு கேட்க அதை கேட்டு சிங்காவோ என்ன நீ இந்த லாவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பிளான் பண்றியான்னு கேட்க டூப்போ நான் எந்த தப்பும் பண்ணல, சோ நான் எதுக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு கேட்டுட்டு அதோட உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, சோ நீங்க அப்பாவி மக்களை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க தானேன்னு கேட்க அதுக்கு சிங்காவோ லேப் ரிப்போர்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும் நீ அப்பாவியா இல்லையான்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு ஆபீசர் சிங்கா கிட்ட வந்து கமாண்டர் யூட் உங்களை கூப்பிட்டாரு சார்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப கமாண்டர் சிங்கா கிட்ட இந்த கேஸ பத்தி சில கொஸ்டின்ஸ் கேட்க சிங்கா அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அவன் டூப் ஒரு ஃபிட்னஸா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதும் இவரு உடனே நீ அப்படிலாம் நினைக்காத, மேபி அவன் கூட ஒரு கில்லரா இருக்கலாம்னு சொல்ல சிங்காவோ பட் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நாம அந்த முடிவுக்கு போக முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் இந்த கேஸுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்துட்டே இருக்கு,
சோ நீ இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிரு. ஏன்னா இந்த கிரைம் சீன்ல புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உன்னால இந்த கேஸ டைம்குள்ள க்ளோஸ் பண்ண முடியலனா நீ அகைன் நீங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போற மாதிரி இருக்கும்னு வார்ன் பண்றாரு. அதுக்கு சிங்காவும் ஓகே சார் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்ததும் சே அவனுக்கு கால் பண்ணி நானும் டரினும் அட்டாப்சியே முடிச்சிட்டோம், பட் டூப்போட டிஎன்ஏ எந்த பாடியிலயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மத்தட நீ நேர்ல வாங்கி வச்சு பேசிக்கலாம்னு கூப்பிட இவனும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தென் சிங்கா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சே அவங்கிட்ட அவங்க 7 பேரும் எப்படி இறந்து போயிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்க 7 பேரோட பாடியிலயும் காமனா ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக்கால பிரெயினோட ஃபங்க்ஷனை கொஞ்ச நேரத்துக்கு குறைக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கில்லர் இவங்களோட கண்களையும் வாய்களையும் க்ளோஸ் பண்ணி தச்சிட்டு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான்னு சொல்ல தென் இவங்க 7 பேருக்குள்ள ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு சிங்கா கேக்குறான். அதுக்கு டரினும் அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவும் இல்ல, இதுல மேலும் இருக்காங்க ஃபீமேலும் இருக்காங்க, அதோட ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் இருக்காங்க, அண்ட் அதோட எல்லாருக்குமே வேற வேற வயசுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் இவங்க எல்லாம் இறந்து போன டைமிங்க கேக்குறான். அதை கேட்டு சேயும் கரெக்டான டைமிங்க எங்களால கண்டுபிடிக்க முடியல, பட் கண்டிப்பா எல்லாரும் வேற வேற டைமிங்ல தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல சிங்காவும் அந்த கொலகாரன் எப்படி 7 பேரை கொலை பண்ணிப்பான்றத இமேஜின் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் சே அண்ட் டரின் கிட்ட இது எல்லாத்தையும் அந்த கில்லர் தனியாளா பண்ணிருக்கானா, அவன் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானவனாடா இருக்கணும்னு சொல்ல அதை கேட்டு டரினும் கில்லர் ஒரு ஆள் தானா இல்ல ஒரு கூட்டமே இருக்கான்றது எனக்கு தெரியலன்னு சொல்றான். அப்ப சிங்கா அகைன் டூப்போட டிஎன்ஏவை பத்தி கேட்க சேயும் அவனோட டிஎன்ஏ மற்ற பாடிஸ் மேல இல்ல, அவன் மேல இருந்த ரத்தக்கரைகள்லாம் அவனோட பிளட் தான்றத சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா சிங்கா திரும்பி ஆபீஸ்க்கு வர இங்கே டூப் டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால சிங்காவும் அவனை எழுப்பி விட்டுட்டு அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அப்ப சிங்கா டூப் கிட்ட உன்னோட நிக்நேம் என்னடான்னு கேட்க இவனும் என்னோட பேரு டூப்னு சொல்றான். அது கேட்டு சிங்காவும் உன்னோட பேரு உனக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நீ எப்பவும் இந்த மாதிரி தான் பேய பத்தி பேசி திருப்பியான்னு கேட்க டூப்போ நான் அதை விருப்பப்பட்டுலாம் பேசல, எனக்கு பேய்னா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பட் நான் இதுக்கு மேல அதை பத்தி பேசினா நீ என்ன திட்டுவேன்னு சொல்ல சிங்காவும் நீ பிறந்ததுல இருந்தே பேய பாட்டு இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு டூப்போ உனக்கு தான் பேய் மேல நம்பிக்கை இல்லையா பிடிக்க கேக்குறேன்னு கேட்க இவனும் இப்ப நான் நம்புறேன்னு வச்சுக்கோ, நீ எப்பத்துல இருந்து அதுங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்றத சொல்லுன்னு கேட்க அதுக்கு டூப்போ நான் சின்ன வயசுல இருந்தே அதுங்களை பாத்துட்டு இருக்கேன், பட் அப்போ அதால எனக்கு எந்த ஆபத்தும் வராது, ஆனா என்னோட மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா அதுங்கெல்லாம் என் கண்ணுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் சரி நீ இந்த ஆம்புலட் மாதிரியான பொருள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டியா, நார்மலா பேயப்பட்டு பயப்படுறவங்களாம் அந்த மாதிரி பொருட்களை வச்சுப்பாங்களேன்னு கேட்க டூப்போ என்னோட மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறமா அது எதுவுமே வேலை செய்யாம போயிருச்சுன்னு சொல்றான். அண்ட் அதோட இவன் லைட்டா நடுங்கிட்டு இருக்க சிங்காவும் அதை நோட் பண்ணி இப்ப எதுக்கு நீ இப்படி நடுங்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தானே பண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல டூப்போ நான் ஒன்னும் பயத்துல நடுங்கல எனக்கு குளிருதுன்னு சொல்றான். அதனால சிங்காவும் அவனோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி அதை டூப்க்கு போட்டு விட மெக்காங்க வந்து சிங்காவை கூப்பிடுறான். தென் இவங்க 2 பேரும் பிரேக்குக்கு வெளியே வந்து சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க டூப் அந்த ஜாக்கெட்டை ஒழுங்கா போட்டுட்டு இவன் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கையில எடுத்து உட்கார்றப்ப சடனா அந்த ரூம்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பிளிக்கர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. தென் கொஞ்ச நேரத்துல எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிர டூப்பும் பயத்துல இந்த ரூம்ல என்ன பேய் இருக்குன்னு சுத்தி பாக்குறான். அப்ப அவன் அங்க இருக்கிற விண்டோவோட ரிஃப்ளெக்ஷன்ல அவனுக்கு பின்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து இவன் பயத்துல மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான். அதே நேரத்துல இங்க மேக் சிங்கா கிட்ட அந்த டூப் உண்மையா தான் சொல்லியிருக்கான், நாங்க அந்த டாக்ஸி டிரைவரை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவரும் டூப் சொன்ன மாதிரியே தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப டூப் இந்த கேஸ்ல ஒரு விட்னஸ் தானே சொல்ல அதை கேட்டு சிங்காவான் டென் இப்ப நம்ம கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு மேக்கோ ஒரு வேலை அது டூப் சொன்ன மாதிரியே பேய் தான் அந்த கொலைகளை பண்ணிருக்குமோன்னு கேட்க அதை கேட்டு சிங்காவும் டென்ஷன் ஆயிட்டு என்னால எப்படிடா ரிப்போர்ட்ல பேய் கடியை எழுத முடியும்னு திட்டுறான். அப்ப சிங்காக்கு ஒரு ஆபீசர் கால் பண்ணி உன் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற பையன் மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டான், நீ சீக்கிரமா இங்க வந்து அது என்னன்னு பாருன்னு சொல்ல சிங்காவும் சரி நான் இப்பவே போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல இங்க டூப்போட அம்மாவோட ஆவி அவனை நோக்கி பொறுமையா நடந்து வர டூப்பாட பாட பயத்துல மன்றத சொல்லிட்டு ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணிராடன்னு அடிக்கிட்ட பேசுறான். ஆசிட் இவனோட அம்மான்றது உனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். அண்ட் அவனோட அம்மாவும் அவனோட சோல்டரை டச் பண்ணி அவங்க கிட்ட எதையோ சொல்ல வராங்க, பட் அவங்களோட வாய் தைக்கப்பட்டிருக்க நிலைமையில இருக்கிறனால அவங்களால பேச முடியல. அந்த நேரத்துல சிங்கா அங்க வந்ததும் அந்த ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா டூப் பயத்துல சிங்காவோட கைய பிடிச்சி இழுட்டு சார் அந்த பேய் என்னோட கழுத்தை உடைக்க ட்ரை பண்ணுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட மற்ற ஆபீசர்ஸும் இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் சிங்கா அவங்கள நிமிட்டு பாத்துட்டு உடனே இவன் டூப் கிட்ட ஃபர்ஸ்ட் நீ என் கையை விடுறா, அப்படி இல்லைன்னா நான் தான் உன்னோட கழுத்தை உடைப்பேன்னு சொல்லிட்டு இவன் ரூம்ல டேமேஜ் ஆன திங்ஸ சுத்தி பாக்குறான். தென் இவன் டூப்பை பார்த்து எதுக்காக நீ கட்டிட்டு இருந்தேன்னு கேட்க அதுக்கு டூப்பும் இதுக்கெல்லாம் பேய் தான் காரணம்னு அவனோட சைடை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா சிங்காக்கு அவன் சொல்ற கடையில சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்ப டூப்பும் ப்ளீஸ் சார் என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு என்னால இந்த ரூம்லயும் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் டென்ஷன் ஆயிட்டு டூப்பை திட்டுறான். நீ அந்த ரூம்லயும் இருக்க முடியாதுன்னு சொல்ற, சரின்னு என் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் இருக்க முடியாதுன்னு சொல்ற, இப்போ உனக்கு என்னடா பண்ணணும்னு கேட்க அதுக்கு டூப்பும் பிரச்சனை இந்த இடத்துல இல்ல, பிரச்சனை என் மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன், சோ நான் வேணா உங்க கூட ஸ்டே பண்ணிக்கவான்னு கேட்டுட்டு நான் என்னோட மாஸ்டர் கூட இருக்கிறப்ப எந்த பேயும் என்கிட்ட வராது, அண்ட் அதே மாதிரிதான் நீங்க என் கூட இருக்கிறப்ப எந்த பேயும் கிட்ட வர மாட்டேன்னு சொல்ல அதுக்கு சிங்காவும் நான் ஒன்னும் புனிதமான பொருள் இல்ல,
இல்ல, நான் ஒரு நார்மலான மனுஷன் தான். சோ நீ சொல்ற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லன்னு சொல்ல டூப்பும் எனக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது, பட் உங்களை பார்த்தா பேய் பயந்து போடுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல நான் ஒரு விட்னஸ் தான்றது ப்ரூவ் ஆயிருச்சு. சோ ஒரு போலீஸா நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது உங்க கடமை தானேன்னு சொல்லி பேச மேக்கும் சிங்கா கிட்ட டூப் சொல்றது கரெக்ட் தானே சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்றான். தென் கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சிங்கா டூப் கிட்ட நீ என் வீட்டுக்கு வரதா இருந்தா நீ சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க கூடாது, அதோட என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவும் ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்ல டூப்பும் அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு பைக்ல ஏறி உட்கார்றான். அப்ப இவன் பேலன்ஸ்க்கு சிங்காவோட டி ஷர்ட்டை லைட்டா பிடிக்க சிங்காவும் நீ என்ன டைட்டா போடுறா, நீ எங்கேயாச்சும் கீழே விழுந்தனா நான் அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் டூப்போட கைய பிடிச்சி இவன் இடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்றான். தென் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிங்கா டூப் கிட்ட என் ரூம்ல ஒரு பெட் தான் இருக்கு, சோ நீங்க சோஃபால படுத்துக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு இங்க படுக்கிறதுக்கு ஓகேவான்னு கேட்க டூப்போ நீங்க என்ன தரையில படுக்க சொன்னா கூட நான் படுத்துப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு சிங்காவும் போடா நீயும் வாயோன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெஷ் அப் ஆறக்கு அவன் ரூமுக்கு போறான். அப்ப டைனிங் ஏரியால இருக்கிற லைட் பிளிக்கர் ஆயிட்டு இருக்க சிங்கா டூப் கிட்ட அந்த லைட் உடஞ்சு போச்சு, சோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா டூப் அந்த வீட்டை சுத்தி பாட்டு இருக்கிறப்ப சிங்கா அங்க டூப்காக பிளாங்கெட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வெளியே என்ன சாருன்னு கூப்பிடாத, அது கேட்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன சிங்கானே கூப்பிடலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா பாத்ரூம் அந்த சைட்ல இருக்கு, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகுன்னு சொல்லிட்டு சிங்கா அங்க இருந்து அவன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா டூப் அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல ஒரு காடோட ஸ்டாச்சுவை பாக்குறான். அண்ட் அந்த காடோட பேரு யாக். அண்ட் அவங்க இருக்கிற இடத்துல எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால டூப் அந்த ஸ்டாச்சுவை பார்த்ததும் உங்களாலதான் சிங்கா பக்கத்துல எந்த ஒரு பேயாலையும் வர முடியலையான்னு கேட்டுட்டு நீங்க எனக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு ப்ரே பண்ணிக்கிறான். கட்பா நான் இங்க சிங்கா குடிச்சிட்டு இருக்கிறப்ப சடனா கரண்ட் கட் ஆயிருது. அதோட இப்ப டூப் கீழே தனியா இருக்கிறனால அகைன் அவனை அட்டாக் பண்றதுக்கு பேய் ஏதாச்சும் வந்திருக்குமோன்னு நினைச்சு இவன் உடனே பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்குறான். தென் இவன் டூப்பை பார்த்ததும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு டூப்போ நான் இட வேணும்னு பண்ணல, நான் இந்த ஃபிஷ் டேங்கோட லைட்டை ஆன் பண்றதுக்கு தான் சுவிட்ச போட்டேன், ஆனா சடனா வீடு முழுக்க கரண்ட் போயிருச்சுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் நீ உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடான்னு அவனை திட்டுறான். அப்ப டூப்போ சாரி இதுக்கு மேல என்ன திட்டாடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து பேசுறியான்னு கேட்க சிங்காவும் இது என்னோட வீடு, இங்க நான் எப்படினாலும் இருப்பேன்டான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட போய் குளின்னு தானே சொல்லிட்டு போனேன், அதை விட்டுட்டு நீ எடுக்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு டூப்போ நான் உனக்கு ஒரு தொல்லையா இருக்க விரும்பல, அதனாலதான் இப்படி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் இந்த மாதிரி வேலையை எனக்கு வரப்போற வைஃப் பாட்டுப்பான்னு சொல்லிட்டு நீ என்ன என்னோட வைஃப் ஆடான்னு கேட்டுட்டு இவன் டூப் கிட்ட போக டூப்பும் வெக்கத்துல கண்ண முடிக்கிறான். தென் சிங்கா அவன் கிட்ட இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறப்ப டூப் அவனை கூப்பிட்டு நைட்டு சரியா என்னால தூங்க முடியலனா நான் உன்னோட ரூமுக்கு வந்து படுத்துக்கலாமான்னு கேட்க அதை கேட்டதும் சிங்காவும் திரும்பி டூப்பை பாட்டு அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் குழி தோண்டி போட்டுச்சிருன்னு கோவமா சொல்லிட்டு போறான். கற்பனா நெக்ஸ்ட் டே மார்னிங் சிங்கா அவன் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்க அங்க டூப் இன்னமும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால சிங்காவும் அவனை கூப்பிட்டு எழுப்புறக்கு ட்ரை பண்றான். பட் டூப் அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறனால சிங்கா அவன் கிட்ட போயிட்டு அகைன் அவனை எழுப்பி விடுறான். தென் டூப் ஏண்டிச்சு சிங்காவை இந்த அளவுக்கு க்ளோஸா பார்த்ததும் லைட்டா ஷாக் ஆயிட்டு இவன் அவன் கிட்ட குட் மார்னிங் சொல்ல சிங்காவும் சீக்கிரமா நீ உன் ட்ரெஸ்ஸை மாட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கா டூப் கிட்ட அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவன் கிச்சனுக்கு போறான். அப்ப டூப்பும் ஏஞ்சி உட்காந்துட்டு நான் இன்னைக்கு சீக்கிரமா ஏண்டிச்சு உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தேன், பட் நான் என்ன அறியாமலேயே நல்லா தூங்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் நீ கிச்சன் பக்கம்லாம் போயிடாத, எனக்கு பாய்சனை சாப்பிட்டு அந்த மரத்துல தொங்குறதுக்குலாம் ஆசை இல்லைன்னு சொல்லி கலாய்க்க அதை கேட்டு டூப்பும் அப்படி பார்த்தா நான் தான் உன்னோட அழகா இருக்கேன், சோ நான் தான் உன்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் டூப்போட வீட்டுக்கு வராங்க. அண்ட் இப்ப டூப் அவனோட ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ண போன கேப்ல சிங்கா அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். அப்படியே இவன் அந்த வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கிறப்ப இவன் டூப்போட டேபிள் கிட்ட வரான். அப்படியே இவன் எதர்ச்சியா அங்க இருக்கிற டிராயிங் புக்ஸ ஓபன் பண்ணி பார்க்க அதுல இவன் டூப் அந்த பேயையும் அந்த 7 பேரோட பாடிஸையும் வரைஞ்சிருக்கிறத பார்த்து இவன் ஷாக் ஆயிடுறான். தென் இவன் நோட் புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இவன் வெளியே வந்து ஸ்மோக் பண்றப்ப டூப் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாமான்னு வந்து கேக்குறான். அவ சிங்காவும் வச்சிருக்கிற பேக்ஸை பார்த்து நீ கொஞ்ச நாள் தானே அங்க தங்க போற, அடிக்கடிக்கு இத்தனை பேக்ஸை கொண்டு வரேன்னு கேட்க டூப்பும் பட்டாம இருக்கிறதுக்கு அதிகமா இருக்கிறது பரவாயில்லையேன்னு சொல்றான். அதை கேட்டு சிங்காவும் சரிவா நம்ம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல டூப்பும் என்ன இன்னொரு இடமா, அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா உன்னோட வீட்டுக்கு போலியான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இவன் டூப் அந்த கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு வரான். இங்கே வந்ததும் டூப் சிங்கா கிட்ட இப்ப எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்னு கேட்க சிங்காவும் இங்க நடந்த சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் பாட்டியோ அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேக்குறான். ஆனா டூப்போ பைட்ல அந்த கிரைம் சீனுக்கு வெளியவே நின்னுட்டு இருக்கா. சிங்காவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எதிராக இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலதான், பட் கொலை நடந்த டைம்ல நீ மட்டும் தான் இந்த இடத்துல இருந்திருக்க, சோ இன்னும் உன் மேல இருக்கிற சந்தேகம் முழுசா போகலன்னு சொல்ல அதை கேட்டு டூப்பும் சிங்கா கிட்ட வந்துட்டு இதுல இருந்து நான் ஃபுல்லா வெளியே வரக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறான். அதுக்கு சிங்காவும் நீ ஒரு பலியாடா மாறக்கூடாதுன்னு நினைச்சனா இங்க நடந்தத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல அதுக்கு டூப்பும் நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன், பட்
பட் அதுக்காக நான் உன்னை பிடிச்சிப்பேன்னு சொல்லிட்டு ஏன்னா பேய் எல்லாம் உன்னை பாட்டு பயப்படுதுன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுட்டு சரி உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா டூப்போ சிங்காவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்க இவ அவனோட கண்ணுக்கு எந்த ஒரு பேயும் தெரியல. சோ இவனும் ஹாப்பி ஆயிட்டு சிங்கா கிட்ட நான் அந்த வழியா தான் இந்த பில்டிங் குள்ள வந்தேன் அண்ட் இந்த இடத்துல இந்த மரத்தை இருக்கிறதையும் நான் பார்த்தேன் அண்ட் இது எக்ஸாக்டா என்னோட கனவுல பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மரத்து கிட்ட வந்து பார்த்தேன். அப்ப அந்த இடத்த பார்க்க அங்க ஏதோ ரிச்சுவல பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. அப்படியே நான் மேல நிமிட்டு பாக்குறப்ப இந்த மரத்துல 7 டெட் பாடிஸ் தொங்கிட்டு இருந்ததுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் இந்த இடத்துல நிறைய பேய்ங்க இவனை அட்டாக் பண்ண வந்ததுன்னு நினைச்சு பார்த்துட்டு இவன் சிங்கா கிட்ட இந்த இடம் முன்னாடி ஒரு சுடுகாடா இருந்திருக்கும்னு சொல்றான். அது கேட்டு சிங்காவும் நீ சொல்றக்கும் இந்த கேஸுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்க அதுக்கு டூப்போ நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற வரைக்கும் என்ன நிறைய பேய்ங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. சோ இந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா யாரோ ஒருத்தர் அந்த 7 பேரையும் நரபலி கொடுத்து இந்த இடத்துல ஒரு ரிச்சுவலை பண்ணிருக்காங்க. அண்ட் பொதுவா இந்த மாதிரி வேலையெல்லாம் பிளாக் மேஜிக் உள்ள வரும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க பேய் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அண்ட் பதிலுக்கு அந்த பேயும் அந்த சாக்ரிஃபைசஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நரபலிய கொடுத்தவங்களோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கும்னு சொல்ல சிங்காவும் என்னடா எடேரோ சொல்றேன்னு சொல்லி சிரிக்கிறான். அப்ப அவனுக்கு மெக்கிட்ட இருந்து கால் வர இவனோட அட்டென்ட் பண்ணி என்னடா விஷயம்னு கேக்குறான். அதுக்கு மெக்கோ நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான். கட் பண்ண இங்க ஒரு பிரஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க இந்த கமாண்டர் அந்த கேஸ பத்தி பிரஸ் கிட்ட சொல்ல அதை கேட்டு பிரஸும் இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ண போறதுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கமாண்டரும் கிங்ன்ற ஒருத்தனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கிங் தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறாருன்னு சொல்ல அதை கேட்டு மெக்கோ இன்னொரு ஆபீசரும் இவ எடுக்க இங்க வந்தான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்துல சிங்காவும் டூப்போ அந்த இடத்துக்கு வந்து கிங்க பார்த்ததும் சிங்கா கோவத்துல கிங்க பாட்டு முறைக்கிறான். அண்ட் இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.